புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்று சொன்னால், முன்னாக கடல் இருக்கிறது, பின்னாக பார்வோன் இருக்கிறான். முன்னாக கடல் இருக்கிறது, பின்னாக பார்வோன் இருக்கிறான். ஆனாலும் என் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போங்கள். முன்னாக கடல் இருக்கிறது, பின்னாக பார்வோன் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ புறப்பட ஆயத்தமாகு, நீ புறப்பட ஆயத்தமாகு. இனி உனக்கு எய்த்து இல்லை, இனி உனக்கு அடிமைத்தனம் இல்லை, இனி உனக்கு கஷ்டம் இல்லை, இனி உனக்கு துக்கம் இல்லை. நீ புறப்பட ஆயத்தமாகு. நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் என் ஆண்டவர் சொல்கிறார். இனி அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது கடல் தான் என்ற சூழ்நிலையில், இனி அடுத்த அடி மரணத்தின் விளிம்பில் தான் இருக்கிறோம் என்ற சூழ்நிலையில் என் ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், புறப்பட்டு போங்கள். ஆமென். புறப்பட்டு போங்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அதை பற்றி யோசிக்காதே. ஆமென். புறப்பட ஆயத்தமாக என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதே, அதை மைண்ட்ல வைக்காதீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாட்களில் எலியாவை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், சூரச் செடியிலே படுத்திருக்கிற எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. புறப்பட ஆரம்பிக்கும் பொழுது இதுவரை பார்க்காத நன்மையை பார்க்க போறீங்க. புறப்பட ஆரம்பிக்கும் பொழுது இதுவரை வெளிப்படாத கிருபை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஆமென். நீங்க என்ன ஆண்டவர் சொல்கிறார், நீங்க புறப்பட ஆயத்தமாகுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். நாட்களே நம்முடைய வாழ்க்கையில சில சோர்வுகள் இருக்கிறது. அந்த சோர்வுகளை என் தேவன் என்ன சொல்கிறார், புறப்பட ஆயத்தமாகுங்கள். புறப்பட ஆயத்தமாகும் பொழுது ஒன்று நிச்சயம், என்று கண்ட ஏத்தேனி வருவதில்லை உங்கள் வாழ்க்கையே. அல்லேலூயா. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். புறப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் என்னோடு கர்த்தரோடு